பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒருபோதும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நாம் அவரோடு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவனிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அவரோடு கூட நாம் ஒன்றித்து இருப்போம். சகல நாட்களிலும் நாங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிற்கும்படி நம்மை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். நாம் ஒரு நாளும் இடறி போகாதபடி, பயப்படாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நாம் மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, மற்றவர்கள் குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவில்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்வார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் ஆண்டவரும் நம்மை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், இந்த யோசுவா வாலிபனாய் இருந்த நாட்களிலே மோசேக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். மோசே கூடாரத்தை விட்டு வெளியே போகும் பொழுது யோசுவா அந்த கூடாரத்திலே காத்திருப்பான். என் எஜமானோடு பேசின ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா என்று கர்த்தருடைய சத்தத்திற்காய் காத்திருந்தான் இந்த யோசுவா. ஆகவே தான் யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு மோசேக்கு பின்பு யோசுவாவை ஆண்டவர் தலைவனாய் ஏற்படுத்தினார். அந்த யோசுவாவை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் கூட இருக்கிறேன் என்பதை எல்லா இஸ்ரவேலரும் அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கு எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் சகல
நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மை விட்டு அவர் விலக மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் தண்ணீர்களை கடக்கலாம், அது ஒரு நாளும் நம்மை சேதப்படுத்தாது. ஆறுகளை கடக்கலாம், அது ஒருபோதும் நம்மை சேதப்படுத்தாது. அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்போம், அக்னி ஜுவாலை நம் பேரில் பற்றாது. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்போமானால் அவர் நம்மை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னை ஆண்டவர் கைவிட்டாரோ என்று சொல்லி பல சந்தேக பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்தி பலப்படுத்தி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒரு தீங்கு உன்னை அணுகாது என்று சொல்லி நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், உனக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில் ஸ்திரப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எல்லா பாதுகாப்பையும் தந்து அவர்கள் மேன்மையான அற்புதங்களை அனுபவித்து கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.